எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாட்டில் இருக்கிறான். ஊரணியை கூட காப்பாத்த வக்கல, ஊரணியை கூட பிளாட் போட்டு வித்துட்டு ஓரணியில திறனுமா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் ஒன்று 45 நாள்ல மக்கள் எல்லாம் வீடு தேடி போய் மனு வாங்க போறாங்க. அவங்களுடைய குறைகள்லாம் வாங்கி சரிப்படுத்திட போறாங்க. அதுக்கு தனி ஒரு குழுவே போட்டிருக்காங்க. உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு. என்ன பாட்டிலே சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? இன்னைக்கு கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ மயிலாடுதுறையில விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு படம் இருக்கு, படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு. பாப்பா, நான் என் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன். அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, அப்பா திமுக தலைவரா இருந்தாரு. நீ பென்ஸ் பஸ்ல வரலாம், ஹெலிகாப்டர்ல வரலாம், தனி விமானத்துல கூட இப்ப போயிட்டு இருக்கிறேன். பையன் சார் இந்த பால்சாமி. சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அது கூட டெலிபிராம்டர் பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கு. நக்கல்யா அவனுக்கு துண்டு சீட்டு வந்து இப்ப டெலிபிராம்டருக்கு முன்னேறி வந்திருக்கு. அட்வான்ஸ்டா வர்றது தானே. அதான் துண்டு சீட்ல இருந்து டெலிபிராம்டர் முன்னேறி வந்திருக்கு. அட்வான்ஸ்டு எல்லாருமே முன்னேறி போறோம்ல. அதுல ஒண்ணுதான் ஏன் டெலிபிராம்டர்ல பாத்து படிக்க கூடாதா என்ன? புதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. துண்டு சீட்ல இருந்து டெலிபிராம்டருக்கு போயிருக்கு. நல்ல முன்னேற்றம் தானே அது. சரி, நல்ல விஷயம் தானே அது. உங்களுக்கெல்லாம் ஒரு மீசை. முதல்ல அதை எடுங்க. ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு ஒரு திட்டம் ஒன்று 45 நாள்ல மக்கள் எல்லாம் வீடு தேடி போய் மனு வாங்க போறாங்க. 4.5 வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியாத ஸ்டாலின் 4.5 வருடங்கள் கழித்து உங்களுடன் அப்படின்னு கிளம்பி இருக்காரு. ஓரணியம் தமிழ்நாடுன்னு சொல்லி வீடியோ டேரக்டா போய் ஓட்டு கேட்போம். அவங்களை நம்ம கட்சியில இணைக்கிற மாதிரி இணைச்சு அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு கொடுத்து அது இருக்கிறவங்களுக்கு பணம் பொருள் எலெக்ஷன் டைம்ல கொடுப்போம்னு சொல்லி ஓட்டு கேட்போம். அருமையான ஐடியா வரட்டா. ஆமா, வீடு வீடா ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரையும் ஓரணியில கூட்டு. ஓரணின்னு எந்த அணியில் கூட்டு வராங்க? மண் காக்க, இனம் காக்க, மொழி காக்க எல்லாரையும் ஓரணியில இணைக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்றாங்க. நீங்க சொன்ன 3க்கு திமுக என்ன சம்பந்தம் இருக்கு பாஸ்? அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அதை சிரிச்சுன்னு தான் சொல்லுவியா? ரொம்ப நாகரீகமா பேசணும்னு ஆசைப்படுதா வந்ததுனால ரொம்ப சொல்றேன். கேவலமான ஆட்சி. அதுக்கு இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சியே சாட்சிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. கேவலமான ஆட்சி, கேடு கேட்ட ஆட்சி, 4.5 ஆண்டு ஆட்சி சாட்சிங்கிற மாதிரி தான் எங்களோட ஒரு செயலும் அப்படிதான் இருக்கு. ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு ஆட்சி? துப்புடுங்க இந்த ஆட்சி. மட்டமான ஆட்சி, பொறம்போக்குங்களா, விடியாத ஆட்சி, மயில் மட்ட ஆச்சானுங்களா, பொறம்போக்கு நாய்ங்களா. சந்தோஷமா உங்களை பார்த்ததுல. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரையும் கூப்பிடுவோம்னு சொன்னாங்க. ரைட்டு பிரதர், ஓரணியில் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு தனியா வீட்டுல போய் கதவை தட்டி இருக்கிற திமுக எங்க இருக்கு? சார், உதயநிதி திருவண்ணாமலையில பேசும்போது சொன்னாரா, நாங்க வீடு வீடா தட்டுறோம். ஆமா, தட்டிட்டு தான் இருக்கோம். வீடு வீடா மக்களை சந்திக்கிறோம். கதவை தட்டி செருப்படி வாங்கிட்டு வர போறாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு இப்ப காலத்துல. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் வரட்டுக்கு வருமா? மறுபடியும் திமுக ஆட்சி தான் வரும்ன்றத சூளுரை சபதம் ஏற்றிருக்கிறார் திருமாவளவன். பொது தொகுதியோட கேட்பாரா இல்ல பொது தொகுதி இல்லாமலையா? அமித்ஷா உங்களை கிள்ளுக்கிறையா பயன்படுத்திட்டு இருக்காருன்னு வருத்தப்படுறாரு திருமாவளவன். அதிமுக நட்பு சக்தியா இருந்தவங்க, நாங்க தோழமையோட இருந்தோம். அம்மா எனக்கு உண்மையாவே ஒரு சகோதரனா பாவிச்சாங்க. அம்மா சகோதரனா பாவிச்சாங்க. ஆமா, அது உலகத்துக்கே தெரியும். அப்போ அதை கூட ஸ்டாலின் பாவிக்கல. வருத்தமா சொல்லியிருக்காரு. நீங்க வேறையா புரிஞ்சுருவீங்க. என்ன கொடுமை சரவணன். புரட்சி தலைவி அம்மா அவரை சகோதரனா நினைச்சு நடத்தி இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அதை கூட நினைக்கல போல் இருக்கு. வருத்தமா சொல்லியிருக்கா. நீங்க வேற மாதிரி புரிச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மரியாதை இங்க கிடைச்சது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்காரு. இங்க மரியாதையே இல்ல, வெளியே சொல்ல முடியல. நீங்க இருதலைக்கு ஒல்லி பாம்பா தவிச்சிருக்கிறாரு பாவம். ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஜாதி சாயம் பூசறது யாரு? எல்லாத்தையுமே ஜாதி கண்ணோட்டோட பாக்குறதா திமுக பாத்துட்டு இருக்கு. பொது தொகுதி கட்டம், பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்ன நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க. நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியர்கள் அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னாரு. இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஜாதிய பாகுபாடு பார்க்காம ஒரு அறிக்கை வந்திருக்கான்னு சொல்லுங்க திமுகக்கு. இல்ல அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் தோங்கலேண்டா. இல்ல, சாதி மதம் அந்த கூட்டணி திமுக பாக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் அது மத சார்பற்ற கூட்டணின்றாரு.
தயவு செஞ்சு உங்கள் மரியாதை நீங்களே கெடுக்காதீங்க மாதிரி மிஸ் அவுட் பண்ணாதீங்க. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. இந்த மாதிரி 200 300 வாங்கிட்டு அடிக்கிறானு பாருங்க, சோசியல் மீடியாவில் ஃபேக் அக்கௌண்ட் வச்சு ஒரு இடத்துல உட்காந்து அடிச்சிருக்கானு பாருங்க. ஏதாச்சும் ஒன்று கிளப்பி விடலாமா, அதை பண்ணலாமான்னு சொல்லி உண்மையை பேசுறதுக்கு துணிவில்லாத ஒன்று சுத்துவானு தெரியுமா? அவனுக்கு பண்ற வேலை அது. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? எதை எடுத்தாலும் அதை ஜாதி விஷயமா தானே பாக்குறானுங்க. எதையே பேசினா அது ஜாதியாக தானே கொண்டு போறாங்க. ஸ்கூலுக்கு சர்க்குலர் அனுப்புறானுங்க சார், சாதிய மத அடையாளம்லாம் இல்லாம பாருங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு சர்க்குலர் அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா, அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. வேங்க வயல் தாண்டி இப்ப ஸ்கூல் வரைக்கும் போயாச்சு சார். அது இருக்க கூடாதுன்னு களை எடுக்கணும் தான் அந்த களை எடுத்து சர்க்குலரே அதுக்கு தான் சார். என்னத்தை கிழிச்சாங்க களை எடுத்து? என்னத்தை களை எடுத்தாங்க கிழிச்சாங்க? ஒண்ணும் கிழிக்கலங்க. ஒரு டாஷும் கொடுக்கங்க, ஒரு கொடுக்கலங்க, அதாங்க உண்மை. எது அதுக்கு என்னப்பா வேணாம், ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? வேங்க வயல் தாண்டி இப்ப ஸ்கூல் வரைக்கும் போயாச்சு உங்களோட போதையினால. கேட்டா அது வந்து சாதி பாகுபாடு இல்லை, 4 பேர் தண்ணி போட்டு தண்ணி தொட்டியில் உட்காண்டானு. அப்போ போதைனா அப்போ என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் 5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு கிளை வரைக்கும் கற்பழிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு சார். கேடு கேட்டாச்சு சார், மகா கேவலமா இருக்கு. இதை பேச வேண்டிய இடத்துல இருக்கவங்க யாருனாலையும் பேச முடியாத அளவுக்கு வாய் அடைச்சு வச்சிருக்காங்க. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க. அஜித் குமாருக்கு வந்த விஷயத்திலிருந்தே எத்தனை பேர் பொங்குனாங்க, எத்தனை பேர் பொங்காம ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு பார்க்காம இருக்கு தமிழ்நாடு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த சினிமா துறையிலேருந்து எல்லா லைனா வந்தானுங்களே. இப்போ எங்க சார் போனாங்க இந்த ஆளுகள்லாம்? அன்னைக்கு அந்த வீரம் பேசின ஜெயராஜ் மினிஸ்க்கு அந்த பொங்குனானுங்க எல்லாரும். ஒரே மாதிரி கண்டென்ட் வச்சு ட்வீட்ல போட்டானுங்க, ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்ன்னு போட்டாங்க. நீங்க எங்க போனாங்க அஜித் குமாருக்கு? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. எவ்வளவு அவ்வளவு நடக்குது இந்த ஆட்சியில. கேவலத்திலேயே கேவலம், உச்சக்கட்ட கேவலமா நாறிட்டு இருக்கு இந்த ஆட்சி. நாங்க 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிடுறேன் வாங்க, எங்க வச்சுக்கலாம். 98.5% நிறைவேற்றிட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. அதே மாதிரி மாணவர்களுடைய கல்வி கடன் அதையும் தள்ளுபடி பண்றேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. 100 ரூபாய் வரைக்கும் கேஸ் சிலிண்டர் விலை கம்மி பண்ணி தருவேன்னு கலைஞர் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அப்படின்னு சொன்னீங்கல அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. எங்களுக்கு பணி வழங்குங்க கேட்கிறோம். இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லி 177 தேர்தல் அறிக்கையில வாக்கு கொடுத்து நாங்க எல்லாரும் சொந்த பந்த ஓட்டல உங்களுக்கு போட்டோம் இல்லையா? உங்களை நம்பி தானே போட்டோம். அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. நெல்லுக்கு 2500 ரூபா தரதா சொன்னாங்க குவிண்டாலுக்கு, கரும்புக்கு 4000 தரதா சொன்னாங்க. இது பூரா அறிக்கையில் இருக்கிறது, அவங்க தான் சொல்றாங்க. நிறைவேற்றாங்களா? அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். அப்படின்னு சொன்னீங்கல அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. சொல்லாதையும் செஞ்சிருக்கோம். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் கேக்குறீங்க? என்ன கேக்குறா? ஏய் வாங்க தங்கச்சிங்களா, வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம் வாங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.